திரும்ப வாங்க, எல்லாரும் வாங்க. அப்பா ஃப்ரீயா கூட்டிக்கிட்டு போன சம்மர் கேம்ப். டிங் 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 டிங். என்னது நிஜமாவா சொல்றீங்க? என்னங்க நீங்க ஒண்ணு விளையாட்டுக்கு சொல்லல? ஆமா ஆமா, நான் சொன்னது உண்மைதான். ஆக்சுவலா என் பாஸ் போக வேண்டியது, அவரு போக முடியாத சூழ்நிலை. டிக்கெட்டை கேன்சல் பண்ணாம அது என்ன போக சொல்லி கொடுத்துட்டாரு. வாவ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த முறை நீங்க அவரை பாக்கும்போது நான் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லுங்க. ஓகே, அதுக்கு தேவையானது எல்லாம் பேக் பண்ணலாம். அப்ப சரி, நான் கூட போய் சீக்கிரமா ரெடி ஆயிடுறேன். அப்பா, இப்ப நம்ம எங்க போறோம்னு சொல்லவே இல்லையே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு நல்ல இடம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல பல பேரு பல 100 வருஷமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அப்புறம் அங்க பப்ளிக் பாத்தும் ஓபன் பாத்தும் இருக்கா. அப்புறம் அங்க சாப்பிடுறதுக்கு ஏராளமான ஐட்டம் கிடைக்குமா. ஐயோ, மஷ்ரூம்ஸா? எனக்கு மஷ்ரூம்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இப்பவே டாக்டர் தண்ணி ஊத்துது. ஆமாங்க, இந்த ப்ரௌச்சர்ல அங்க லவ்லி மீட்டிங் எல்லாம் நடக்கும்னு எழுதி வச்சிருக்கே. அது என்ன மீட்டிங்? அந்த மீட்டிங்க பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? வாவ், நாம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த மலையை மட்டும் தாண்டிட்டா நம்ம சேர வேண்டிய இடம் வந்துரும். கண்ணு கெட்டுற தூரத்துல தான் அந்த இடம் இருக்கு. என்னப்பா ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஆனா இப்ப நம்ம டயர் பஞ்சர்னு நினைக்கிறேன். அட கடவுளே, நம்ம ஸ்பேர் டயரும் பஞ்சர் ஆகி கிடக்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படின்னா இப்ப நாம எப்படிங்க போக முடியும்? வேற வழியே இல்ல. அந்த மலையை நம்ம நடந்து தான் கடக்கணும். மலை ஏறணுமா? இன்னும் எவ்வளவு தூரங்க ஏறணும்? நாம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ரொம்ப நேரமா நீங்க இதத்தான் சொல்லிட்டு இருக்கீங்கப்பா. அப்பா சொல்றது கரெக்ட் தான் கேனச்சி. நடக்கிறது கூட ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். நட நட. நல்ல வேளை, எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப தூரம் நடந்துட்டோம். எனக்கு ரொம்ப பசிக்குது. வெளியில இருந்து பார்க்க நல்லாதான் இருக்கு. சரி சரி, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. என்ன இங்க யாரையுமே காணோம். சார், யாராவது இருக்கீங்களா? இதோ வர. என் பேரு மிட்சுபாம். ஆக்சுவலா நாங்க இங்க தங்க வந்திருக்கோம். ஒரு ராத்திரி ஒரு பகல். வெல்கம் சார், வாங்க. ஆனா உங்க ரூம் புக்கிங் நாளையில இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா இன்னைக்கு நைட் நாம எங்க தங்க போறோம்? சரி சரி இரு, நான் அவர்கிட்ட பேசுறேன். எஸ்கியூஸ் மீ சார், நாங்க இன்னைக்கு எங்க ரூமை இப்பவே புக் பண்ணிக்கலாமா? எங்க கார் வேற வர வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். ஆனா இன்னைக்கு சமையல்காரங்க எல்லாம் லீவ்ல இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு ஓபன் பாத்தோம், பப்ளிக் பாத்தோம் கிளீனிங்ல இருக்கு. அதான். அப்படின்னா இன்னைக்கு சாப்பாடும் இல்ல, குளியலும் இல்லையாப்பா? அப்ப நம்ம இங்க எதுக்காக தான் வந்தோம்? அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. இப்ப வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. நான் ஒரு வேலை பண்றேன். கீழே டவுனுக்கு போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் என் கார்ல கீழே போவேன். அப்ப உங்களையும் டிராப் பண்ணிடுறேன். சரி, இப்ப நீங்க எல்லாரும் உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேவையில்லாம இன்னைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த இடத்த பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம வந்திருக்கீங்கன்னு அதான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே எத்தனையோ தடவை சாரி சொல்லிட்டேன்ல. சரி, இதுக்கு மேல செய்யறதுக்கு எதுவும் இல்ல. நான் போய் பேசாம ரெஸ்ட் எடுக்கிறேன். அட, நீ என்னம்மா பண்ற? எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது. இத சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு நான் போய் வேடிக்கை பார்த்துட்டு வரேன். நீயுமா கெணுச்சு? அப்பா, நீங்க கீழே போறதா இருந்தா ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. என்ன? சரி அட்டோரி, ரொம்ப தேங்க்ஸ். பாக்குறதுக்கு பழைய பில்டிங் மாதிரி இருக்கு. ஒருவேளை இது பூத் பங்களாவா இருக்குமோ? அழகா இருக்கேன்னு பாரு. சிஷிமாரு, உண்மையிலேயே எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவ இப்படிதான் உன்ன மாதிரி அழகா இருப்பா. நான் என் தங்கச்சிக்கு ஒரு சுத்தி காட்டுவேன். அப்பனா வா, இவளையே கூட்டிக்கிட்டு போலாம். ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். உடனே சுபாமேவ என்ன வந்து பார்க்க சொல்லு போ. நான் என்ன பண்ணுவேன்? சுபாமே வந்துட்டா. சிஞ்சு, ஹட்டோரி என்ன கூப்பிட்டுருக்கா. வா, ரெண்டு பேரும் பார்க்கலாம். அட, இந்த Dress உனக்கு கரெக்டா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கல்ல? ஆமாமா. ஹட்டோரி, நான் பார்க்க எப்படி இருக்கு? நான் என்னத்த சொல்றது சொல்லு. ஏன் இப்படி யோசிக்கிற? ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லு. அப்படியா? என்னால நம்பவே முடியல. என்ன போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக நீங்க புது Dress எல்லாம் தச்சு கொடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் யாரும் இவ்வளவு அழகா எனக்கு Dress தச்சு கொடுத்தது இல்ல. என்னது, போட்டோ ஷூட்டுக்காக நான் தச்சேனா? ஆமா, இது வரைக்கும் இந்த கலர்ல யாருமே எனக்கு தச்சு கொடுத்தது இல்ல. ரொம்ப அழகா இருக்குல்ல? ஷின்சோ, நான் போய் சொல்லல.
பின்ன அவகிட்ட போட்டோ ஷூட் நீ எதுக்கு போய் சொல்லிருக்க? அப்பதான் வருவான்னு. இது பொய் என்ன நான் அவகிட்ட எப்படி சொல்லுவேன்? அந்த பொண்ணு வேற ரொம்ப சென்சிட்டிவ் டைப். இதெல்லாம் தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவாளே. வளவளன்னு பேசுறது விட்டுட்டு என்ன செய்யலன்னு யோசிங்க. பாவம் அந்த பொண்ணு கெணிச்சே. அந்த குழந்தைக்காக நாம எதையாவது செஞ்சாகணும். அதுக்காக இப்படியே சும்மா விட்டுற முடியாது இல்ல? அதுவும் சரிதாங்க. நானும் எவ்வளவு யோசிச்சு பார்த்துட்டேன். என்ன பண்றது? எல்லாம் இந்த சின்சோ பண்ண வேலை. ஆமா, என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத செஞ்சா எல்லாம் சரியா போயிடும். என்ன சின்சோ இது? ஃப்ராக்குக்கு பதில் பால் ஓகே. ஆனா அந்த போட்டோ ஷூட் மேட்டரை என்ன பண்ண போற? அதையெல்லாம் நான் ஏற்கனவே யோசிச்சிட்டேன் அம்மா. டிங் டிங் டிங். வாவ், என்ன அழகான ஒரு முகம். சூப்பர் சூப்பர். சரி, நான் இன்னும் ஒரு 2-3 போட்டோ எடுத்துக்கிட்டோமா? எதுக்கு? எதுக்காக? எல்லாம் தயாராட்டா? எல்லாம் தயாரா இருக்கு. அவ வரா. நீங்க ரெடியா இருக்கீங்கல்ல? சார் சொல்லுங்க, இந்த பொண்ணு எப்படி இருக்கும்? நான் நினைக்கிறேன் இந்த பொண்ணு சரியா தான் இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்றது, வேலையை ஆரம்பிப்போம். அப்ப நான் போட்டோ எடுத்துறவா? ஆனா போட்டோ எடுக்க இந்த Dress மாத்தணும்னு அவசியம் இல்லையா? இல்ல, இந்த Dressே உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இதே துணில நீ ஸ்டார் ஆயிட்டேனா அதுக்கப்புறம் எல்லாருமே உன்னை பார்த்து நல்லா கவனிப்பாங்க தெரியுமா? சார், நம்ம வேலை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். எனக்கு நீ வேலை சொல்லாத, புரிஞ்சுதா? இந்த பொண்ணை நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆக்குறேன்னு நீ பாரு, புரிஞ்சுதா? என்ன இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஆனா நானே இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நான் போட்டோ எடுத்துக்கவே மாட்டேன். கோவப்படாத, இதெல்லாம் உனக்காக தான் நாங்க. ஹட்டோரி நீயா? அனாவசியமா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறியே. கேனிச்சி, நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. சுபாமே, எங்களை மன்னிச்சிடு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இதெல்லாம் உன்னோட சந்தோஷத்துக்காக தான் செஞ்சோம் சுபாமே, எங்களை தப்பா நினைக்காத. நீ இந்த மாதிரி பண்ண என்ன அவசியம் வந்துச்சு? அது காரணம் என்னன்னா ஷின்சோ மட்டும் அந்த பொய்ய சொல்லாம இருந்திருந்தா நாம இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சிருக்கவே வேண்டாம். நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு ஃப்ராக் போட பிடிக்கல, அதனால தான் நான் அவகிட்ட அப்படி போய் சொன்னேன். அட, எங்க போயிருந்த? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டியே, என்ன இது? ஒண்ணும் இல்லங்க, சுபாமேவுக்காக ஒரு புது Dress வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? மம்மி இதோ பாருங்க சுபாமியோட Dress. என்ன எழுதி வச்சிருக்கா இதுல? ஒருவேளை அவ வந்தப்ப நீங்க யாராவது ஏதாவது பேசுனீங்களா? இல்லையே, நாங்க எதுவும் பேசலையே. அட்டோரி, உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒருவேளை இப்ப நாம பேசினதுல அவ கேட்டிருப்பாளோ? ஒரு வேலை பண்றியா ஹட்டோரி? நீ என்ன பண்ண, இந்த Dress எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடு. அவ மனசுல எதுவுமே இல்லன்னா இத போட்டுக்குவா. சரிம்மா. இது பாரு, இது அம்மா உனக்காக கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஆனா இது எந்த இல்லையே. நீ எங்களை ஏத்துக்கிறதா இருந்தா இத போட்டுக்கோ. இது மட்டும் இல்ல, அம்மா உனக்காக ஒரு gift வாங்கியிருக்காங்க. அத அவங்களே உன்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ சொன்ன நான் இப்பவே இத போட்டுப்பேன். இல்ல, இங்கேயே போட்டுக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல, நான் சும்மா உன்கிட்ட ஜோக் அடிச்சேன். என்னது, நீ என்கிட்ட ஜோக் அடிக்கிறியா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் என் பக்கத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. கடவுளே, டிங் டிங் டிங். கெனிச்சி மாக்ஸ் ஹட்டோரி, டிங் டிங். சுபாமே, எனக்கு கொஞ்சம் வெளிய போற வேலை இருக்கு. நான் வர வரைக்கும் எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோ. கவலைப்படாதீங்கம்மா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என் பொண்ணுன்றதுனால எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிறேன்னு சொல்றேன். நீங்க என்ன பொண்ணை ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப பொறுப்பா நடந்துக்குவேம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். ஓகேம்மா. என் சிச்சுமாரு, அம்மா எங்க போறாண்டா? ஒருவேளை கெம்மம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறான், அவனை பார்க்க போயிருப்பாங்களோ? அம்மா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த கெம்மம்மாக்கு ஏன் பார்க்க போனாங்க சிச்சுமாரு? காதுல கட்டாத, நானே பசியில இருக்கேன். அம்மா தான் வெளியே போயிட்டாங்கல்ல, வா அத சாப்பிடலாம். ஓ வா கிச்சனுக்கு போலாம், ஒரு வழி பண்ணலாம் வா. எங்க வழியில யார் குறுக்க வந்தாலும் சரி, அவங்களுக்கு தோல்விதான். இன்னைக்கு நாங்க தான் ஜெயிப்போம்.
சுபாமே இங்க இருக்கும்போது நாம எப்படி கிச்சனுக்கு போறது? அவ பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கா, நமக்கு என்ன? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பாப்போம். வா கிச்சனுக்கு போலாம். வந்த வேலையை பார்க்கலாம். ஷின்சோ, ஷிஷிமாரு, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து என்ன தேவைப்படுது? நீங்க இந்த மாதிரி ஒளிஞ்சு வந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? ஆனா ஏகாது ரொம்ப ஷார்ப். இன்னைக்கு ஹட்டோரி கூட வீட்ல இல்லல்ல, அதனாலதான் அம்மா வீட்டை பாத்துக்கிற பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்காங்க. நான் சொல்றதுதான் நீங்க கேட்டாகணும். கேட்க முடியாது. ஆமா, கேட்க மாட்டோம். நீங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாலும் நான் சொல்றபடி தான் நடக்கணும். ஆரம்பிச்சிட்டா. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். ஹலோ, சொல்லுங்க. தட்டுக்கு புட்டுக்கு. இது கெனிச்சியோட வீடு. அட, இதுல சத்தமே வரல. யாரு போன் பண்ணிருப்பாங்க தெரியலையே. ஐயோ, என்னது தொட்டமா நனைஞ்சு போயிட்டேன். என்னது திரும்பி திரும்ப வந்தாலே அதான் இந்த தண்டனை. எப்படி செட் பண்ண? கதவை யாராவது திறந்தாங்கன்னா விழுற மாதிரி நான் தான் பக்கெட்ட செட் பண்ணேன். மாட்டிக்கிட்டா. இப்ப என்ன பண்ணுவேன்? ஐடியா. என்னது மழை பெய்யுது? காயப்பட்ட துணியை எடுக்கணும். அட, மழை எதுவும் பெய்யலையே. அப்ப அந்த மழை எப்படி பெஞ்சது? அட, எனக்கு புரிஞ்சிடுச்சு. எப்படி லூச்சாக்கிட்டேன். அட, இவ்ளோ சாப்பிடாதே. ஆயிரம் மாதிரி செட் பண்ணி எனக்கு ஏமாத்தினல, இதான் உனக்கு தண்டனை. என்ன தப்பா எடுத்துக்காத ஷின்சு. ஏன் இப்படி செஞ்ச? நிறைய சாப்பிட்டு உன் வயிறு கெட்டு போயிடும்னு சுஷிமாரு தான் சொன்னா. அதனாலதான் உன்னை தடுத்து. தப்பா எடுத்துக்காத ஷின்சு. நான் உன்னை சும்மா என்ன மாட்டேன் சிச்சமாரு. யாருக்கு நிறைய சாப்பிட்டா வயிறு கெட்டு போவோம். ஏன் இப்படி போய் போயா பேசுற? நில்லு சிச்சமாரு. என் கையில நான் தானா பொறுப்பு, என்ன விட்டுரு. நீ பிச்சு பிச்சு தோத்தி போட்டுருவேன். நில்லு. அங்க பாரு, கெனிச்சி வந்துகிட்டு இருக்கான். நான் வந்துட்டேன். ஏன் லேட்டா வந்த? லேட் ஆயிடுச்சு. சரி, நீ எதுக்காக அதை கேக்குற சுபாமி? ஏன்னா அம்மா இன்னைக்கு வீட்ல இல்ல, வெளிய போயிருக்காங்க. என் செல்ல ஹட்டோரி கூட வீட்ல இல்ல. அதனால வீடு இன்னைக்கு ஏன் பொறுப்புல தான் இருக்கு. ஓ பொறுப்புல இருக்கா? ஒன்னு தெரிஞ்சுக்க, ஹட்டோரி கூட என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டது இல்ல. அவன் முன்ன அந்த மாதிரி கேள்வி கேட்கலன்னா அது அவனோட தப்பு. நான் அந்த மாதிரி தப்பு பண்ண ரெடியா இல்ல. நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன். முதல்ல வெளியே போன ஹட்டோரி வீட்டுக்கு வரட்டும், அப்புறமா சாப்பிடலாம். என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சோ? இது பொய்யான வேஷம்னு சுபாமிக்கு தெரியாதா என்ன? நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் செய். ஓ மை டியர் கெனிச்சி, எங்களுக்காக இத கூட செய்ய மாட்டியா? சரிப்பா. சாப்பிடுறதுக்காக ஷின்சோ இந்த மாதிரி ஏற்பாடு செய்வான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அடடா, நேரம் போனதே தெரியல. வீட்ல எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் சீக்கிரம் போயே ஆகணும். ரெடி ஆயிடுச்சு. நான் வந்துட்டேன். ஹட்டோரி. நானும் அம்மாவும் வீட்ல இல்லாத நேரத்துல வீட்டை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுபாமே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நீ இருந்ததுனால நான் நிம்மதியா போனேன். இல்லனா பிரச்சனையா இருக்கும். உனக்கு என்ன ஆச்சு சுபாமே? கிழிச்சு தலைக்கீழ தொங்குறாங்க. எப்படி? அப்போ நீ ஹட்டோரி தானா? ஏன் அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நிஜமாவே நீ ஹட்டோரி தான். சித்திரமா சாப்பாடு போடு. நான் வந்துட்டேன். வாங்க சாப். இப்ப நான் என்ன செய்வேன்? நிஜமான ஹட்டோரிய பொய்யானவன் நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். ஹட்டோரி என்ன மன்னிச்சிடு. நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் போயிட்டு வரேன். ஜாலியா போயிட்டா. வாய மூடிக்கிட்டு இத போட்டு பாரு. சுபாமே தான் இத செஞ்சா. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக செஞ்சிருக்கா. ஆனா நீ இப்படி பேசுறியே. நியாயமா நீ அவளுக்கு நன்றி சொல்லணும். சுபாமே, நீ எங்க இருக்க? என்ன மன்னிச்சிடு.
நான் வரேன். பை. யாஹூ! என்ன மன்னிச்சுடு ஹட்டோரி. பசி வந்தா பத்தும் பறந்து போகும் சொல்றது சரியாதான் இருக்கு. டிங் 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 டிங். Everyone loves ஹட்டோரி. டிங் டிங். உங்க ரெண்டு பேருக்கும் இப்படி வெட்டியா சுத்துறத தவிர வேற வேலையே இல்லையா? சரி சரி, இப்ப ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போங்க. அம்மா கிட்ட இதை நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே? ஓ, கொடுத்துறேனே. ஏன் இவனுக்கு என்ன வேலையா? நீ அம்மா கிட்ட தொட்டுரு, நான் பின்னாடி போறேன். இல்ல இல்ல, நீ கொடுத்துரு, நான் இவன் பின்னாடி போறேன். முடியாது, நீ தானே செய்யணும். நான் குடிக்கிட்டேன். இந்தா போலியான லெட்டர் வச்சுக்கோ. அதுக்குள்ள என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் பிரிச்சு பாடி. அம்மாவே பிரிச்சு படிக்க சொல்லலாம். ஏய் கியோ, யுமிகோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எதுக்காக தடுத்து நிறுத்துற? என்ன விஷயம்? காட்டுறேங்க பாருங்க, ஹட்டோரியோட லெட்டர். அன்புள்ள அம்மாவுக்கு, நான் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போறேன். எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது. இப்படிக்கு அட்டோரி. பாஸ், இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாமா? கண்டிப்பா கியோ, இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் என்னாச்சு பார்க்கலாமா? ஹட்டோரி ஏன் லெட்டர் எழுதிருக்கான்? உங்களுக்கு லெட்டர் எழுதுற அளவுக்கு அவசியம் அப்படி என்ன வந்துச்சு? அட, என்ன இது? இதுல ஒண்ணுமே எழுதல. நின்றா வார்த்தை தெரியணும்னா நெருப்புல வைக்கணும். அதுல என்ன இருக்குன்னு இப்பவும் தெரியல. ஞாபகம் வந்துருச்சு. இது தண்ணில வைக்கணும். சரி, தண்ணில வைக்கலாம். ஆனா இதுல இப்பவும் ஒண்ணுமே தெரியலையே. ஹட்டோரிக்கு ஒருவேளை நம்ம எல்லார் மேலயும் கோவம் இருக்கோ என்னவோ. கெனிச்சி, நீ ஹட்டோரி கிட்ட சண்டை ஏதாவது போட்டியா? அதான் இப்படி நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் நடக்கலமா. ஹட்டோரி, நீ ஒரு பைத்தியம். அதனால இருக்குமோ? நான் உனக்கு எத்தனை தடவை யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் கெனிச்சி. அம்மா, நீங்க ஏதாவது திட்டினீங்களா? நான் திட்டிருப்பேனா? இரு, கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். டிங் 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 டிங். அவன் எனக்கு நிறைய வேலை செஞ்சு கொடுத்து. இப்போ உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீதான் என்னோட உணவு. அப்பாடா, நல்ல வேளை, வெறும் கனவுதான். எங்க ஃப்ராகோட சத்தம் வருது? டிங் டிங். இந்த தடவை அது என் முன்னாடி வந்தது, என் வாளை வச்சு துண்டு துண்டா வெட்டிடுவேன். டிங் 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 டிங். குதி, நல்ல குதி, இன்னும் வேகமா. ஹட்டோரி, அது என்கிட்ட கொண்டு வராத ப்ளீஸ். இது என் கையில தானே இருக்கு. அப்படி இருந்தா இவ்ளோ பயமா உனக்கு? ஆமா, அத பார்த்தாலே எனக்கு பயம்தான். ஆனா முதல்ல அந்த ஃப்ராகை எதுக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வந்தேன்னு சொல்லு கேனுச்சி. நம்ம கெமுமாக்கி ஒரு வளர்ப்பு தவளைய வச்சுக்கிட்டு யுமிகோ கிட்ட நல்ல பேர் வாங்குறா. அதனால நான் நிறைய தவளைங்களை வாங்கி யுமிகோ கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படின்னா எத்தனை கொண்டு வந்திருக்க? உனக்காக தான் இதெல்லாம் எடுத்து வந்திருக்கேன், எடுத்துக்கோ. அவ்வளவுதான், இன்னைக்கு நான் காலி. ஏய், அதையும் சாப்பிட்டியா? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தான் சாப்பிடுவேன்? எத்தனை கிடைக்குதோ அத்தனை சாப்பிடுவேன். ஏய், என்கிட்டயே விளையாட்ட காமிக்கிறியா? அரே, மறுபடியும் சாப்பிடுறியா நீ? ஏய், ஏய், நிலை. இப்ப பாக்குறாரு. ஏய், ஏய், நிலை. மாட்டியா? இன்னைக்கு நடக்க போற ப்ராக்ரஸை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். என்ன இது? இங்க பாரு கேனிச்சி, உன் தவளைய விட என் தவளை தான் பவர்ஃபுல். அதனால இந்த போட்டியில என்னோடதுதான் ஜெயிக்கும். நீ பொறுத்திருந்து பாரு. எனக்கு கூட உன்கிட்ட பயம் இல்ல. இது புது தவளைனாலும் நான் இது மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். சவாலுக்கு நான் தயார். போங்க. கமான், வெரி குட். அப்படியே ஓடு. நீங்க மறக்காம இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock ரெஸ்டாரண்ட் போயிடுங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே அங்க போய் சேர்ந்துருவேன். உங்களுக்கு சரியா பேச்சு வராது. என்னது, நான் சரியா பேசுறேன்? ஷூஸ மாத்தி மாத்தி போறீங்க. நான் அவசரத்துல தப்பா மாட்டிட்டேன், அவ்வளவுதான். வைத்தியமாயி ஆளைய போறா. இந்த பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் லைஃப்ல நான் எங்கேயோ போயிடுவேனே. எங்க 2 பேர் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு அழகா இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க. ஓ, எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளவு பெரிய முடி.
பசங்களா போட்டோல கண்ணு வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நாங்க ஒண்ணும் கண்ணு வைக்கல சார், ரொம்ப அழகாட்டாங்கன்னு சொல்ல வரோம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம எங்க கிட்ட கேளுங்க. உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல நாங்க உறுதுணையா இருப்போம். ஆமா கெனிச்சி ஹட்டோரி, நீங்க எல்லாம் சின்ன பசங்கப்பா, உங்ககிட்ட நான் அப்படி என்னத்த பேச முடியும்? நான் ஒரு நெஞ்சாங்கிறத மறந்துடாதீங்க. எனக்கு நல்லா புரியுது சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த நாளை உங்க லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுறேன். உங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஹட்டோரி, நிஜமாவே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? நிச்சயமா உதவி பண்ணுவோம் சார். சார், உங்களுக்கு ஹட்டோரிய பத்தி தெரியாது. அவன் எல்லா காரியத்திலயும் ஜெயிச்சிட்டு வர்றவன். கண்டிப்பா அவனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஹட்டோரி, என் தெய்வமே, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடு. கவலைப்படாதீங்க, கிடைக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இங்க எங்கேயுமே காணுமே, இன்னும் வரலையோ என்னமோ. நீங்க யார சந்திக்கணும்னு வந்தீங்களோ அவங்க அங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க சார். நல்லா பேசுங்க சார். ஆல் தி பெஸ்ட். ஓ, பின்னால இருந்து பார்த்தாலே ரொம்ப அழகா தெரியுறாங்க. இப்ப முன்னால இருந்து பார்த்தா எவ்வளவு அழகா இருப்பாங்க. சீக்கிரம் போய் பார்க்கணும் போல இருக்கே. அது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி உளறாரு. பொண்ணு நானே பயப்படுறாரு. இப்போ நான் தான் ஏதாவது செஞ்சாகணும் போல இருக்கு. சார், அவங்க கிட்ட தைரியமா பேசுங்க, தைரியமா பேசுங்க சார். என்ன கெனிச்சியோட அம்மா அனுப்பி வச்சாங்க. நம்ம கல்யாண விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? கல்யாண விஷயமாவா? உன்ன மாதிரி ஒரு இளைஞனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க ஓடுற? நில்லுப்பா. பின்னாடி இருந்து பார்க்க அந்த பொண்ணு மாதிரியே இருந்துச்சு சார். சரி, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அவங்க கண்டிப்பா வருவாங்களா? நீங்க யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க வந்துட்டாங்க சார். பயப்படாதீங்க சார், தயங்காம போய் பேசுங்க. அது வந்து வந்து பாருங்க, நானு அது வந்து சிசுக்கோ என்னது அது ஷின்சு 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 வந்து ஷின்சு தான் ஓட்டுறான். இவர் ஏன் இப்படி இருக்காரு? நான் எல்லாத்தையும் சரி பண்றேன் பார். பேசுங்க சார், பேசுங்க. கெனிச்சியோட அம்மா கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேச சொன்னாங்க. அப்ப நீங்க வர்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? பாரு, மறுபடியும் கம்முன்னு இருக்காரு. இரு, நான் போய் பாக்குறேன். சார், இப்படி பேசாம உட்கார்ந்துகிட்டு இருந்தாருன்னா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. இந்தாங்க சார், நீங்க ஆர்டர் பண்ணது. நான் கேக் ஆர்டர் பண்ணேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாருங்க. இது பிடிக்காமலையா? அட, இந்த நாய் பேசுமா? ஓ, என்ன நினைச்ச? இந்த நாய சூப்பர் நாய், பாட கூட செய்யும். எப்படி பாடும் தெரியுமா? சூப்பரா பாடும். ஏசுதாஸ் தோத்தாரு. அப்படியா? இத நீ சாப்பிடு. ரொம்ப அழகா வாசிக்குது இல்ல? அதான் நானே சொன்னேன்ல. அதையே வாசிக்கிறத நிறுத்திருச்சு. யப்பா, யாராவது இதுக்கு சீக்கிரம் நிறைய கேக் கொண்டு வாங்கப்பா. சிஷிமாரு தன்னோட வேலையை இங்கேயும் காட்ட ஆரம்பிச்சுட்டானா? இந்தாங்க சார் கேக்கு. அடேங்கப்பா. ஏய், என்ன எல்லா கேக்கையும் நீயே சாப்பிட்டு முடிச்சிருவியா? அவங்களுக்கு தர மாட்டியா? எப்படி அந்த நாயை நீ அடிக்கலாம்? உங்களுக்கும் நாய்னா ரொம்ப பிடிக்குமா? இல்ல, நான் இவனை அடிச்சேன்னா சார் என்ன கண்டிப்பாரு. உடனே அவங்களுக்கு சார பிடிச்சிரும். எல்லாத்தையும் சாப்பிடுவியா? 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 என்ன தைரியம் இருந்தா ஒரு வாயிலா ஜீவனை போட்டு இப்படி அடிப்பேன், அதுவும் என் கண்ணு முன்னாடியே. நாயை காப்பாத்துனதுக்காக ரொம்ப நன்றி. இன்னைக்கு சிஷிமாருவால 2 பேரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன, உங்களுக்கு சுத்துறது ரொம்ப பிடிக்குமா? உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கூட ஏன் ஊர் சுத்தாம இருப்பான்? சிச்சிமாரு ரொம்ப லக்கி, கேக் சாப்பிடுறான். தயவு செஞ்சு உங்களை பத்தி விலாவரியா சொல்றீங்களா? என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது? ரொம்ப இருக்கு. தடங்களுக்கு வருந்துகிறோம். என்ன மனுஷன் இவ? நான் எதுவுமே பண்ணலையா? இதுதான் ஏதோ பண்ணிருக்கு. நீங்க எதுக்காக நாய் மேல தப்பு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் எதுவும் தப்பா சொல்லலைங்க. மறுபடியுமா? இதுதான் பண்ணிருக்கு போல இருக்கு. நிஜமா சொல்றேன், இதுதான் பண்ணிருக்கோம். நான் கேட்டது பொய்யா? நீங்க இப்படி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. வாழ்க்கையும் கெடுத்த ஒண்ணு. நீங்க ரொம்ப மோசமான ஆளா இருக்கீங்க. இதுலயும் ஏன் தப்பு எதுவும் இல்லைங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல இத டாக் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். யாராவது பொண்ணுங்க கிட்ட இப்படி மோசமா நடந்துப்பாங்களா? நான் போறேன். நில்லுங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நில்லுங்க சார், நோ
என்னோட கனவு வாழ்க்கை ஓடி போகுது. நான் என்ன பண்ணுவேன்? ஆ, சிஷுமாருவ கூட வச்சுக்கிறது பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதை தான். என்ன நான் சொல்றது சரிதானே? டிங் டிங் டிங். கியோ wants to win. டிங் டிங். பாஸ் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. என்னது? நீ நிஜமா தான் சொல்றியா கியோ? நிஜமா தான். அவன் காரணம் ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருக்கானா? இதான் பாஸ் கூட பாக்கலாம். இந்த நகர வாழ்க்கை எனக்கு நரகமாயி போச்சு. உன்னோட தொல்லையும் தாங்க முடியல. அதனால நான் உன்னை விட்டுட்டு போகலான்னு முடிவெடுத்துட்டேன். ஆமா கெமமாக்கி உன்னை எதுக்காக விட்டுட்டு போனா? ரெண்டு போட்டோம். சரி, அவன் இந்த அளவுக்கு மனசுடைஞ்சு போறதுக்கு என்னதான் காரணம்? இதுதான் நடந்தது. நான் இருக்கிற வரைக்கும் நீ அந்த பூனை கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. ஒண்ணு நானா இருக்கணும், இல்ல அதுவா இருக்கணும். ச்சே, ரொம்ப செல்ஃபிஷ் பா. இவன் மட்டும் யூமிகோ பின்னாடி சுத்தலாம், ஆனா நீ மட்டும் இருக்க கூடாதா? நீ கவலைப்படாத கியோ, நான் கிட்ட கூட உன்னை மீட் பண்ண வைக்கிறேன். நிஜமா தான் சொல்றியா? ஆ, அப்படியா? கிட்டுவ மீட் பண்ண வைக்க போறாங்களா? எப்படின்னு பாக்குறேன். உங்கள் அனைவரையும் கேட் ரேஸிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். முதல் போட்டி ரோலிங் டேபிளில் ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக கேட்களின் பற்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றன என்று பார்க்கலாம். அடுத்தது பால் பேலன்சிங். அடுத்ததாக சுழலும் சக்கரத்திற்குள் ஓடுவது. அடுத்தது வளவளப்பான சுவற்றில் ஏறுவது. வாவ், கியோ தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரா. முதல் சுற்றில் ஜெயித்தவர்களின் பெயர்கள் வருகிறது. ரெண்டாவது ரவுண்ட்ல முதல்ல போறது குயினி. குயினிக்கு அப்புறம் ரெண்டாவது நாதியா. இப்போ வரப்போறவங்க நம்ம ரேஸ்ல முதல் தடவை பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. உன் பேரே சொல்லலையே. அந்த அழகான டேலண்டட் பூனை பேரு கியோ. வாவ், நீ ஜெயிச்சிட்ட. நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. ஏய் மேஜிக் வேர்ட்ஸ், அந்த லேடி வாய்க்குள்ள போ. கியோக்கு பதில் வேற ஒரு பேரை சொல்லு. நான் தப்பா சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. என்ன? நீ என்ன சொல்ற? அட்டோரியோட வீர சாகச புக்க நீ எடுத்துட்டு வந்துட்டியா கியோ? இந்த கியோ, என்னோட வேலையை நீ பண்ணதுக்காக உனக்காக நான் கிஃப்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதுல பார்த்தா தெரிஞ்சிரும் அவனோட பலம் எப்படி இருக்குன்னு. இதுல எல்லாமே கார்ட்டூன் பொம்மையா இருக்கு. நீ கெனிச்சியோட கார்ட்டூன் புக்கை எடுத்துட்டு வந்துட்டியா? ஏய், உன்னை என்ன பண்ற பாரு. ஏன் இப்படி பண்ண? ஒரு விஷயம் சொல்லு கெனிச்சி, அட்டோரியோட பலத்துக்கான ரகசியம் என்ன? சொல்லு. அதோட பரம ரகசியம் என்னன்னா அவனோட மூளைதான். உன்னை விட அவன் தன்னோட மூளைய அதிகமாவே பயன்படுத்துறான். ஆமா, எனக்கு தெரியும். அவன் நம்ம எல்லாரும் விட ரொம்ப இன்டெலிஜென்ட். அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பானே. அவன் டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான். அவன் உடம்பு இவ்ளோ நல்லா இருக்கறதுக்கு என்ன காரணம்? அவன் என்ன சாப்பிடுறான்? அவ சாப்பிடுறதே தான் நானும் சாப்பிடுறேன். என்ன பாரு. நான் பாத்துட்டேன் உன்னோட பலத்தை. நல்ல முடியல. சீக்கிரம் சீக்கிரம் எந்திரி, கவுரான எந்திரி. ஒரு நிஞ்சாவா இருந்துகிட்டு இவ்ளோ சீக்கிரம் சோர்வடைய கூடாது ஷின்சோ. நிஞ்சானா எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கணும். இத பாரு, இப்படி எக்ஸசைஸ் பண்ணு, இப்படி பண்ணு. நான் பண்றேன் பாரு. சூப்பர். டிங் 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 டிங். ஹட்டோரி, உன்ன மாதிரி சுறுசுறுப்பாவும் ஹெல்த்தியாவும் இருக்க நான் என்ன செய்யணும் சொல்லுப்பா. நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுனா நீயும் என்ன மாதிரி ஆரோக்கியமாவும் பலமாவும் இருக்கலாம். இன்னைக்கு நான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். ரெண்டு பேரும் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? புரியுது புரியுது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க. சீக்கிரம் சாப்பிடலாம். எல்லா சாப்பாடும் தீர்ந்து போச்சு. இப்ப நான் ஹட்டோரிக்கு என்ன கொடுப்பேன்? என்ன ஆச்சுமா? இங்க பாரு ஹட்டோரி, உன்னோட சாப்பாடையும் சேர்த்து காலி பண்ணிட்டாங்க. கவலைப்படாதீங்கம்மா, ஹட்டோரி நல்லா ஹெல்த்தியா இருக்கால. இன்னைக்கு சாப்பிடாதனால அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சா, அதான் உங்களோட சேர்த்து சாப்பிட்டுட்டோம். அதுக்காக கொஞ்சம் கூட வைக்காம சாப்பிடுவீங்களா? நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. ஒரு நெஞ்சா நிறைய நாள் சாப்பிடாம குடிக்காம இருக்க முடியும். அப்படியே பசிச்சதுன்னா கூட நான் வெளியில ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். கவலைப்படாதீங்க.
மாட்னியா வெளிய அப்படி விசேஷமா நீ என்ன சாப்பிடுறத நாங்களும் பார்க்கணும். ஏய் கியோ, அங்க பாத்தியா? அவன் வீட்ல இருந்து வெளியே வந்துட்டான். இனிமே நம்ம அவன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ தயாரா? சரி பாஸ், நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடுறேன். அவன் உள்ள போய் ஏதோ வாங்க போறான்னு நினைக்கிறேன் கியோ, அப்படிதானே? வாங்க, இவன் இங்க இருந்து என்னத்த வாங்குறான்னு நாமளும் பார்க்கலாம். தம்பி, எதுக்காக நீ அழற? நீ கீழே போட்ட பைசா இதோ இருக்கு பாரு. அழாத. இந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். இத மோந்து பார்த்தான்னா கண்டிப்பா அவனுக்கு பசி எடுக்கும். என்ன இது, வயித்துக்குள்ள ஏதோ சவுண்ட் எல்லாம் வருது. ஆனா இன்னைக்கு நான் சாப்பிடாம கடிக்கணுமே, என்ன பண்ண போறேன்? என் மனச நான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. விடாம அடம் பிடிச்சிட்டு இருக்கானே. ஹட்டோரி, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். அட, யார் என்ன கூப்பிட்டது? இந்த வாங்கிக்க. ஓகேயோ, என் வாயே பாத்துட்டு இருக்காத. இருக்கிறது எல்லாத்தையும் வாயில போடு, சீக்கிரம் போ. ஓகே பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். அட, இவன் பெரிய பலசாலி ஆயிட்டானே. இது எப்படி நடந்துச்சு? ஷின்சோ, அங்க பாரு. அந்த சாத்தா நாமளே அப்படி ஆயிடுவோமா? இனிமே நாமளே இதை டெய்லி சாப்பிடலாம் ஷின்சோ. டெய்லி சாப்பிட்டா நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும்ல. ஆமா, கேரட் தான் சரியான ஃபுட். உங்க கடையில ஒரு கேரட் கூட இல்லையே. ஒரு பையன் வந்து எல்லா கேரட்டும் வாங்கிட்டு இங்க இருந்து போயிட்டான்ப்பா. நான் நினைக்கிறேன் பாஸ், தேவைக்கு அதிகமா வாங்கிட்டோன்னு. இன்னைக்கு இதை சாப்பிட்டு தான் வயிற்ற ரொப்பிக்கணும். பாஸ், கேரட் நிறைய சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய பலன் கிடைக்குமா பாஸ்? இப்ப ஒரு நான் சாம்பிள் காட்டுறேன், பாத்துக்கோ. ஐயோ போச்சு, காலு போச்சு. அங்க பாருங்க, கெவுமாக்கி கேரட்ட மலை போல குவிச்சு வச்சிருக்கான். வெறும் கேரட் சாப்பிட்டா பலசாலி ஆயிரும்னு சொல்றதுல வெறும் கட்டுக்கதை நம்பாதீங்க. வா, நாம கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணலாம். 1 2 1 நானும் பண்றேன் பாஸ், உங்க திசியங்கிறது நிரூபிக்கிறேன். தலக் 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 தலக். இவனுக்கு என்னாச்சு? அதிகமா கேரட் சாப்பிட்டதுனாலதான் அவன் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. எந்த பொருளையும் லிமிட்டா சாப்பிட்டா ஆரோக்கியமானது. அதிகமா சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சுன்றத மறந்துடாதீங்க. டிங் டிங் டிங். ஷின்சோஸ் பவர். டிங் டிங். பாத்தியா சிச்சி மாடு, எவ்வளவு பெருசா மழை பெய்யுது. அந்த மின்னல பாரு, அழகாத்து. நான் வேற பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏய் விடு சிச்சி மாடு, மேல இருந்து மின்னல் சத்தம் எப்படி தெரியுமா வரும்? ஒருத்தவங்க அங்க உட்காந்து மோள அடிப்பாங்க, இன்னொருத்தவங்க தண்ணி ஊத்துவாங்க, ஒருத்தவங்க வெளிச்சம் கொடுப்பாங்க. என்ன ஷின்சோ, மழையில நனையணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா? ஷின்சோ, ஷிஷிமாரு. ஷின்சோ, ஷிஷிமாரு, எழுதுருங்க. என்னாச்சு? மின்னல் என்ன வேகமா அடிச்சிருச்சு. இவனுக்கு இப்படி ஆனது என்ன செய்யறதுன்னு புரியாம ஒரு நிமிஷம் நான் திகச்சே போயிட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. மின்னல் சத்தம் நின்னு போச்சு. ஓ, இதென்ன அதிசயமா இருக்கு. இவன் நாவில மெழுகுவத்தி ஏத்தன சக்தி வந்துருச்சு. எப்படி? இந்த நாபிக்கும் சக்திக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு தெரியாதா கெனிச்சி, நம்மளோட எல்லா சக்தியும் நம்மளோட நாபியோட கனெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு கூட சக்தி இருக்கா? ஆமா, இருக்கு. ஆனா இது ரொம்ப அழுக்கா இருக்கு. இரு, நான் இப்பவே சரி பண்றேன். டிங் 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 டிங். எனக்கு கூட நாபி இருக்குது. சூப்பர் தான். சிச்சி மாடு, நீ அதை ஏதாவது பண்ண உன்னோட சக்தி போயிடும். என்ன ஆச்சு?
டிஸ்கா டிஸ்கா கனவுல மெகா சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. ஆமா இவன் சரியான ஷூட்டிங் கனவா கண்டிருக்கான் போல ஹட்டோரி. நமக்கும் நம்ம கனவுகள் நம்ம வாழ்க்கையோட இணைஞ்சிருக்கிறதா உனக்கு தோணுதா கெனிச்சி? பதில் சொல்லு. நான் தான் ஷிஷுமாரு, not seven. The beach game. Ding ding. ஓகே பசங்களா, எல்லாரும் ரொம்ப நேரம் தண்ணியில விளையாடிட்டீங்க, பரவாயில்ல. இன்னைக்கு நாம கண்ணை மூடிட்டு தர்பூசணி விளையாட்டு விளையாடலாம். எந்த விளையாட்டா இருந்தா என்ன, ஹட்டோரி ஹெல்ப்போட நான் ஜெயிச்சிடுவேன் சார். இதுல அண்ணா உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஆமா, நீ தனியா தான் எல்லாத்தையும் பண்ணணும், புரியுதா? யாரு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனா ஜெயிக்க போறது நான் தான். முதல்ல ஜெயிச்சு கத்து பார்க்கலாம். நான் உங்க நம்பர் எல்லாத்தையும் தனித்தனியா இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். இதுல யார் நம்பர் வருதோ அவங்க தான் விளையாடணும். இது என்னோடது. இது என்னோடது. என்னோட நம்பர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். நான் தான் விளையாடுவேன். நான் தான் விளையாடுவேன். நான் மூணாவது. ஆரம்பிக்க போகுது. ஓ யுமிகோ, நீயே வந்து கண்ணை கட்டுறதுனால இதுல நான் தான் ஜெயிப்பேன் யுமிகோ. பாத்து ரொம்ப டைட்டா கட்டு. இந்தாங்கம்மா. எப்படி கொடுத்துட்டு போறான்? நான் 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவேன். ஸ்கூலை விட்டு வந்ததும் தினமும் விளையாட போயிடுறான். படிக்க சொன்னா டிவி பாக்குறான். இவனை என்ன பண்றதுன்னே தெரியல. திட்டி திட்டி என் வாய் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறவர் ப்ரொஃபசர் தல்ரேஜா. சார், பசங்க படிக்கிறதுக்கு ஆர்வத்தை எப்படி கொண்டு வரணும்னு நீங்க சொல்றீங்களா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. பசங்க கிட்ட ரொம்ப அன்பாவும் பாசமா சொன்னாதான் அவங்க நாம சொல்றத கேட்பாங்க. இத மறந்துடாதீங்க, ஞாபகத்துல இருக்கட்டும். உலகம் இப்ப ரொம்பவும் மாறி போச்சு. நாம எடுத்த கவுத்துன்னு பேசக்கூடாது. குழந்தைங்க கிட்ட அன்பா சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் புரிய வைக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. அதற்காகவே பிரத்யேகமா இந்த புக்கை நான் எழுதியிருக்கேன். இத வாங்கி படிச்சு பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. இங்கே போய் ஒரு காப்பியை வாங்கிக்கோங்க. ஏன் நிட்டுட்டீங்க அம்மா? அதான் நான் எங்களை டிவி பார்க்க விடுங்க மம்மி. சூப்பர் ஐடியா. அம்மா இவ்ளோ அவசரமா எங்க போறாங்கன்னு புரிய மாட்டேங்குதே. நாம குழந்தைங்க கிட்ட எப்பவும் அம்மா அப்பா மாதிரி நடந்துக்க கூடாது. நல்ல ஃப்ரெண்டா நடந்துக்கணும். அப்பதான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆமா, நான் வந்துட்டேன். டெய்லி பிராக்டிஸ் பண்றேன், ஆனா ஒரு நாள் கூட நல்லா ஸ்கோர் பண்ண முடியலையே. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு போல இருக்கு. வரதுக்கு மனசுலதான். நிஜமாவா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல கெனிச்சி. நீங்க ஏதோ வித்தியாசமா பிஹேவ் பண்றீங்க. நிச்சயமா ஏதோ காரணம் இருக்கு. என்னன்னு நீ சொல்லுங்க. அம்மாவை நல்ல ஃப்ரெண்டா நினைச்சு எல்லாத்தையும் சொல்லணும். நான் ஒண்ணு தப்பா சொல்ல கெனிச்சி. ஓ, இந்த புக்கா படிச்சுட்டு தான் இப்படி பிஹேவ் பண்றீங்களா? இருந்தாலும் நீங்க பண்றது வேஸ்ட்பா. நான் பண்ண அத்தனை முயற்சி வேஸ்டா போயிடுச்சு. என்ன இது? குழந்தைகளும் நீங்களும். ஓ, இந்த புக்க வாங்கதான் அம்மா மார்க்கெட்டுக்கு போனாங்களா? இத படிச்சு கெனிச்சிய படிக்க வைக்கலாம்னு ஐடியா பண்றாங்க போல இருக்கே. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. கெனிச்சி படிப்பு விஷயத்துல இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன் அவனை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கெனிச்சி, நான் சொல்றது இப்ப நீ கவனமா கேட்கணும். இன்னிலேந்து நீ எந்த டைமையும் வேஸ்ட் பண்ண கூடாது. எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ நல்லா படிக்கிறத பார்த்து அம்மா சந்தோஷப்படணும். அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுதான் உன் வேலை. படி கெனிச்சி. புரிஞ்சிடுச்சு. வா சாப்பிடலாம். சாப்பாடு ரெடியா அம்மா? ரெடியா இருக்கு. இங்க வந்து படிக்கிறானா? கெனிச்சி, நீ இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க ராஜா? பார்த்தா தெரியல, நான் இந்த புக்ல இருந்து போயம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க ஏன் படிக்கிற? சாப்பிடும் போது வேற எந்த வேலையும் பார்க்க கூடாது. சாப்பிட்டு முடிச்சிட்டு உன் ரூமுக்கு போய் படி, புரியுதா? சாப்பிடுறதுல எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது. நான் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் சாப்பிடாமயே எழுந்து போயிடுறேன். இந்த மாதிரி என்ன தொல்லை பண்ணாதீங்க. கெனிச்சி நில்லு, போகாத. நான் சொல்றது கேளு. கெனிச்சிக்கு என்னாச்சு? சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தின் போது கெனிச்சி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் யுமிகோ. இவனுக்கு என்ன ஆச்சு?
இவன் என்ன இப்படி கண்டுக்காம போய்கிட்டு இருக்கான்? உன்னோட தேவை அவனுக்கு தேவையில்லை போல. எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த கெனிச்சியை நினைச்சாலே கவலையா இருக்கு. படிப்புனா ஒரேடியா படிக்கிறான், விளையாட்டுனா ஒரேடியா விளையாடுறான். இவரை என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்ண போறனோ? ஆமா, நான் வந்துட்டேன். என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடவும் விளையாட போலியா? அவங்களோட விளையாடிட்டு வர்றதுனால டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது. அதனால நான் மட்டும் வந்துட்டேன். என்ன சொல்ற நீ? என்ன பொறுத்த வரைக்கும் படிப்பு தான் ஃபர்ஸ்ட், பாக்கி எல்லாம் நெக்ஸ்ட். நீங்களும் இதைத்தானே விரும்புனீங்கம்மா? கெனிச்சி, என்னால கெனிச்சி இப்படி பார்க்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா, நீங்க ஏன் கெனிச்சி விஷயத்துல இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அவன் பண்றதெல்லாம் நீ பாத்துட்டு தானே இருக்க ஹட்டோரி. ஏதாவது பண்ணுப்பா, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா இது, அழறீங்க? அழாதீங்கம்மா, நான் சொல்றது கேளுங்க, அழாதீங்க. என்ன தொல்லை பண்ணாம இங்க இருந்து எதுக்காக இப்படி கத்துறாய்ம? அதானே பொதுமக்கள் எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. இங்க இருந்து போறீங்களா இல்லையா? ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி நீங்க ஏண்டா? எல்லாரும் நடந்துக்கணும். உங்க கத்தல நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி நடந்துக்கணும். கெனிச்சி, நில்லுடா கண்ணா. உங்க இங்க இருந்து போயிடுங்க. என்ன படிக்க விடுங்க. நினைவுக்கு வா கெனிச்சி. என்ன வேலை பண்ற நீ? அவங்க எல்லாம் அவங்களோட கடமையை பண்றாங்க, அவ்வளவுதான். நான் படிக்கும் போது யார் குறுக்க வந்தாலும் அவங்கள இப்படிதான் கத்துவேன். ஏன் அடிக்க கூட செய்வேன். வேண்டாம் கெனிச்சி, நான் சொல்றது கேளு. நில்லு கெனிச்சி, வேண்டாம், நான் சொல்றது கேளு. ஐயோ கெனிச்சி, இங்க இருந்து போ. என்ன? வாங்கிக்க. நான் ரெடியா இருக்கேன் ஆட்டோரி. நான் அவனை பிடிக்கிறேன். நான் நல்லா படிக்கணும். கெனிச்சி, கெனிச்சி. அம்மா, என்ன நடந்துச்சு? வீட்டு கூரையில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த கெனிச்சி. ஹட்டோரி, நல்ல வேளை யார் செஞ்ச புண்ணியமோ உனக்கு ஒண்ணும் ஆகல. அம்மா, என்னோட செல்லமான பழைய கெனிச்சி திரும்ப கிடைச்சிட்டான். அது சரி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எதுவா இருந்தாலும் சரி, படிப்பு தான் முதல்ல முக்கியமானது. சிஷிமாரு, இந்த நேரத்துல அத பத்தி பேச்சே எடுக்க கூடாது, புரியுதா? படிப்பா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே லிமிட்ல இருந்தாதான் நல்லது. லிமிட்டை தாண்டி போச்சுன்னா டிங் டிங் டிங். ஹட்டோரி லைக்ஸ் சுபாமே. டிங் டிங். நீ எப்படி இருக்க ஹட்டோரி? உள்ள போ சுபாமே. எதுக்கு வெளியிலயே நிக்கிற? ஏன்னா நான் ஹட்டோரி கூட அவங்க வீட்ல இருக்கிறது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. என்னது? நான் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு வா. நாம் இருவரும் வீரர்கள். இந்த போட்டிக்கு வந்திருக்கோம். 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் 2 பேருக்கும் சந்தோஷம்தான். பெரிய நம்பர் தோத்தவங்க, சின்ன நம்பர் ஜெயிச்சவங்க. வாவ், வழக்கம் போல நான் தான் இந்த முறைய ஜெயிச்சேன். ஒருவேளை அதிர்ஷ்ட காத்து என் பக்கம் மட்டும்தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். உன்னை தோக்கடிக்கிறது எனக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். நான் சும்மா இப்படி உட்கார்ந்து கூட உன்னை தோக்கடிச்சிருவேன் கெனிச்சி. போதும், நிறுத்து. விளையாட்டு போதும். நஞ்சா போதும் சொல்வீங்க, நஞ்சா விளையாடுவீங்களா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமா, ரொம்பவே தப்பு ஹட்டோரி. வாங்க ஆரம்பிங்க. இப்ப விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி சரி, ஆனா இப்ப வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாடலாமே. என்ன பண்றீங்க? உங்க 3 பேருக்கும் என் ட்ரெஸ்ஸை விட விளையாட்டு தான் முக்கியமா போச்சா? ஹட்டோரி, யூமிகோவா, உன் கூட வேலை இருக்கு. யூமிகோ, நீயா? நான் ஹட்டோரி கிட்ட கொஞ்சம் பேசணும். இது எங்க இருந்து வந்தது? என்ன பண்ற சிஷிமாரு? விடு. இப்ப சொல்லு, என்ன சொல்ல வந்த? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா யூமிகோ? இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கிட்ட சுபாமியை பார்த்தேன். சுபாமி வந்திருந்தாளா? ஏன் வந்திருப்பாங்க? என்ன கேட்டா? ஹட்டோரி, சுபாமி உன்னோட ஃப்ரெண்டு தானே? ஆமா, அதுக்கு என்ன? உனக்கு அவளை பத்தி கவலையே இல்ல. அப்பப்போ அவ என்ன பண்றா, எப்படி இருக்கான்னு கொஞ்சமாவது விசாரிக்கிறியா? சரிதான், ஆனா அவ எங்க இருக்கா? உனக்கு தெரியாதா? அவ இந்த ஊர்ல தான் இருக்கா. சிஷிமாரு, நீயாவது அவனுக்கு சொல்ல. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உடனே போறேன். இவ்ளோ பெரிய ஊர்ல நான் சுபாமேவை எங்கன்னு தேடுவேன்? டிங் 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 டிங். பறவைகளே,
சுபாமேவை எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா? அவ என்னுடைய ஃப்ரெண்டு. தகவல் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பறவைகளே. அட, சுபாமே கண் முன்னாடியே இருக்காளே. சுபாமே, குட்டி பாப்பா அழுது பாரு, அத சமாதானப்படுத்து போ. குட்டி பாப்பா அழாத. நல்ல குழந்தைல. அட, இது அழுகுறத நிறுத்தவே மாட்டேந்தே. சரி வா போலாம். ஓ, நல்லதுதான் இருக்கணுமா? சுட்டி பையனி. கொஞ்சம் முன்கோபக்காரிதான், ஆனா குணத்துல ரொம்ப நல்ல பொண்ணு. இத வாங்கி கொடுக்கட்டுமா? இந்த இங்க பாரு பொண்ணு, அங்கேயே நில்லு. என்னங்க, என்ன விஷயம்? என்ன உன் மனசுல புத்திசாலி நீங்க நினைப்பா? சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ரொம்ப பாவமா நடிக்கிற, ஒன்னும் தெரியாத மாதிரி. குழந்தைங்களை திருடுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட நாடகம் கையை ஆடாத. விடுங்க. என்ன பார்த்து நீங்க எப்படி திருடின்னு சொல்லலாம்? நானும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்காம போனா அதுக்கு பேரு திருட்டுன்னு தானே அர்த்தம். இந்த விஷயம் எல்லாம் சுபாமேக்கு தெரியாதே. என் குழந்தை யாராவது காப்பாத்துங்க, என் குழந்தை. நல்ல வேளை அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. என்னை விட்டுட்டு எங்கடா போற? திருட்டு பொண்ணு, என் பையனை கூட்டிட்டு எங்க போற? கடத்திட்டு போலான்னு நினைச்சியா? இல்ல, அவன் அழுதுட்டு இருந்தான். நடந்தா அமைதியா இருப்பானேன்னு கூட்டிட்டு வந்தேன். பாவம், இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம்லாம் ஒண்ணும் தெரியாதே. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணியாகணும். உனக்கு வெக்கமா? அழுதுகிட்டு இருந்த உங்க குழந்தைய அவ சமாதானப்படுத்திருக்கா, அவளுக்கு நன்றியை சொல்லுங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உண்மையிலேயே நீதான் என் பையனை காப்பாத்திட்ட. இல்லன்னா அவனுக்கு என்ன ஆயிருக்கும்? இப்ப இது கடைக்காரருக்கு. டிங் டிங். அந்த பொண்ணு கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுங்க நீங்க. டிங் டிங். நான் உன்னை திட்டினதுக்கு நீ என்ன மன்னிச்சிரு பாப்பா. உனக்கு வேணும்னா இன்னொன்னும் வாங்கிக்க. இந்த இப்படி இதுக்கு காசெல்லாம் கொடுக்க அட, இவங்களுக்கு என்னாச்சு? இவ்வளவு நேரம் என்ன திட்டிட்டு இருந்தாங்க, ஒண்ணுமே புரியலையே. அப்படின்னா நான் இப்ப இங்க இருந்து கிளம்ப போறேன். ஹட்டோரி, எங்க இருந்தாலும் வா. சுபாமே கண்ணுல படாம போலாம் நினைச்சேன், நடக்காது போல இருக்கு. மாட்டிக்கிட்டா பயமுல. டிங் டிங். என்ன ஹட்டோரி, நீ இப்ப என்ன நினைக்கிறதே மறந்துட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சுபாமே. யுமிகோ சொன்னதுனால தான் நீ என்ன இங்க பார்க்க வந்திருக்கியோ நினைச்சிட்டேன் ஹட்டோரி. அப்படி இல்ல, நானே உன்னை சந்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சுபாமே. உண்மையிலேயே நீயே தான் என்ன பார்க்க வந்திருக்கியா? அப்படின்னா நீயும் என்ன மிஸ் பண்ணிருக்க இல்லையா ஹட்டோரி? நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே. உனக்கு கற்பனை வளம் ரொம்ப அதிகமா இருக்கு சுபாமே. ஹட்டோரி, ஹட்டோரி நில்லு. ஹட்டோரி நில்லு. ஹட்டோரி போயிட்டானா? எனக்கு தெரியும் ஹட்டோரி, நான் உனக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ணன். நீ என்னோட ஃப்ரெண்ட் சுபாமே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னோட கடமைகளுக்கு நடுவுல, என் வாழ்க்கையில கடமைகளுக்கு அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சுபாமே. நீ போடவே முடியல. குண்டாயிட்டு இந்த ஷர்ட்ட போட முடியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சும்மாரு. சரி விடுங்க. ஆனா இனிமே இந்த Dress எல்லாம் உங்களால போட முடியாதுங்க. அப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. என்ன பண்றது? நான் வேணா உங்களுக்கு புது Dress தச்சு தரேன். சரி, ஓகே, ரொம்ப நல்லது. நான் என்ன பண்ணுவேன்? இனிமே போய் துணி வாங்கிட்டு வந்து தச்சு. அப்பாவோட ஷர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுல்லம்மா. ஏன் வேஸ்ட் ஆக போகுது? நான் வேஸ்ட் ஆக விட மாட்டேன். சரி, என்ன பண்ண போறீங்கம்மா? ஏதாவது செய்வேன். என்ன செய்ய போறீங்க? ஒண்ணும் இல்ல, புது Dress மாதிரி ரெடி பண்ண வேண்டியதான். அப்ப ஏன் ஷர்ட்டையும் ரெடி பண்ணிடுங்க. ஐடியா என்னவோ நல்லதா இருக்கு. செய்வீங்க தானே? அப்போ சரி, நான் உனக்காக ஒரு புது Dress தச்சு தரேன். ஷின்சு, கெனிச்சிக்கு மட்டும் தான் ஷர்ட் பண்ணி கொடுப்பாங்களா? எனக்கும் அந்த மாதிரி ஷர்ட் போடணும் போல இருக்கு. அம்மா எனக்கு தச்சு தருவாங்களே? ஆமா, எனக்கு பண்ணி தருவாங்க.
பாதி நீ போட்டுக்கோ, மீதிய கெளிச்சு போட்டுக்குவான். அம்மா மத்த ஷர்ட்ஸையும் இதே மாதிரி பண்ணிடுவீங்க தானே? சொல்லுங்க. அதான் இப்ப முக்கியமான வேலையாச்சே. முதல்ல அவனுக்கு, அதுக்கப்புறமா உனக்கு. ஓகேவா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த Dress எப்படியும் பழசாயிடுச்சு. புதுசு வாங்க வேண்டிய அவசியமும் வந்துடுச்சு. ஆனா இந்த Dress பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. இல்ல இதுக்கு நான் பணத்தை வீணடிக்க மாட்டேன். என்ன மாதிரி புத்திசாலி எல்லாம் பணத்தை இப்படி வீணடிக்க கூடாது. டிங் டிங். இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு உடனே வாங்கணும் போல ஆசையா இருக்கு. ஆனா என் தகுதிக்கு மீறி நான் ஆசைப்படக்கூடாது. அது ரொம்ப தப்பு. வீட்ல அம்மா துணி எல்லாம் தைச்சு எவ்வளவு பணம் சிக்கனம் பண்றாங்க தெரியுமா? பணம் சிக்கனம் பண்றாங்களா இல்லையா? எப்ப பார்த்தாலும் மிச்சின்ல தாத்தான் தைச்சு தேட்டாங்க. அப்பாவுடைய ஷர்ட்டை கெனிச்சி ஷர்ட்டா மாத்துறதுக்கு அம்மாக்கு ஏன் இவ்ளோ நேரம் பிடிக்குது? அம்மா வீட்டுக்காகவும் ஏதோ செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். விஷயம் என்னன்னு நான் இப்பவே போய் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வரேன். வேணா கீழே போகாதீங்க. கீழே நிறைய பொருள் இருக்கு. அம்மா யாரையும் கீழே வர வேணான்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்ன? அம்மா அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப நான் கண்டிப்பா போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தே ஆகணும். நாம குழந்தைங்களுக்காக ஒண்ணு பண்றோம்னா மனசுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு. இங்கேந்து அம்மாவை கிளீனா பார்க்க முடியுது. டிங் 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 டிங். அம்மா பக்கத்துல நிறைய துணிமணிங்க எரிஞ்சு கிடக்குது. அண்ணா நானே வந்து பார்த்தேன். இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு இங்க வந்துடாதீங்க. கூரை ரொம்ப லேசா இருக்கு. 3 பேரை உட்கார்ந்தோம்னா கீழே விழுந்துருவோம். அப்ப தள்ளி போங்க, நான் பாக்குறேன். நானும் பாக்கணும். துணி தைக்கிறத பாக்குற ஆசையில எல்லாத்தையும் இப்படி உடைச்சு போட்டுட்டோமே. நான் விளையாட போறேம்மா. என்னாச்சு? நீங்க நல்லதானே இருக்கீங்க? கெனிச்சிக்கு எதுவுமே தெரியக்கூடாது. எனக்கு ஒண்ணும் இல்ல கெனிச்சி. நீ சீக்கிரமா போயிட்டு வந்துடு, சரியா? பை. அம்மா முழிச்சுக்கிறதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லாத்தையும் நாம சரி பண்ணி ஆகணும். நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செய்யுங்க. இப்ப ஓகே. அடடா, இந்த ஷர்ட்ல கரை பட்டுடுச்சு. இப்ப நான் இத கட் பண்ணி வேற மாதிரி பண்ணணும். அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இத இங்க இருந்து கட் பண்ணா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி கட் பண்றேன். இப்ப சரியா இருக்கு. இப்ப இத அயன் பண்ணி தைச்சா வேலை முடிஞ்சது. எல்லா வேலையும் முடிஞ்சது அண்ணா. கீழே வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா இந்த கூரையை நாம என்ன பண்றது? ஒரு நல்ல ஐடியா. நீங்க 2 பேரும் இத புடிச்சுக்கிட்டு அந்த கூரையை மறைச்சுக்கிட்டு மேலே ஏறுங்க. ஓகே, இது சூப்பர் ஐடியா. அப்புறம் இன்னொன்னு, ராத்திரி எல்லாரும் தூங்கின அப்புறமா நாம 3 பேரும் மட்டும் வந்து இத சரி பண்ணிடலாம். என்ன நான் சொல்றது? முடிச்சுக்கோங்கம்மா. மறைஞ்சிருந்து பாக்குறேன். இங்க என்ன நடந்துச்சு? நான் அப்ப பாக்கும்போது சிஷிமாரு சின்சோ எல்லாரும் என் மேல வந்து விழுந்தாங்களே. ஆனா மேல எதுவுமே ஆகல, அப்படியே இருக்கு. ஒருவேளை நான் கனவு ஏதாவது கண்டனா என்னன்னு புரியலையே. ஓகே, வேலைய பாப்போம். அவங்களுக்கு தெரியவே இல்ல. உங்க எல்லாருக்கும் Dress ரெடி ஆயிடுச்சு. கெனிச்சி, இது உன்னோடது. போட்டு பாரு. வாவ், பாக்கும்போதே போடணும் போல இருக்கு. இங்க பாரு சிஷிமாரு, உனக்காக நான் ரொம்ப யோசிச்சு இந்த Dress தச்சிருக்கேன். சூப்பர், எனக்கு கூட சட்டை. அப்புறம் இது உன்னோடது சின்சோ. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹட்டோரி, உனக்கு ஏதாவது டிஃபரெண்டா தச்சு தரணும்னு நினைச்சேன். இத போட்டு பாரு, அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நீங்க எங்களுக்காக எவ்வளவோ செய்றீங்கம்மா. உங்களை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றிமா. விடு ஹட்டோரி, எப்பவும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுல எல்லா அம்மாவும் சந்தோஷம் தான் படுவாங்க. என்னம்மா இது? நீங்க ஷர்ட்டை ரொம்பவே சின்னதா தச்சிட்டீங்க. நீங்களே பாருங்க. இத இழுத்து பட்டன் போடவே முடியல. ஆனா நான் கரெக்டா அளவெடுத்து தானே தைச்சேன். இது உனக்கு எப்படி பத்தாம போச்சு கெனிச்சி? ஒருவேளை இது அந்த ஷர்ட்டா இருக்குமோ? இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? அம்மா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட்டனை போடவே முடியல. ஓஹோ, நான் எவ்வளவு ஆசையா நல்ல அளவெடுத்துதான் உனக்காக தைச்சேன். ஆனா எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. இந்த நேரத்துல நான் உண்மையெல்லாம் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு தர்ம அடிதான் விழும். என்ன மன்னிச்சிருங்கம்மா. டிங் 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 டிங். யூமிகோஸ் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட்.
இன்னைக்கு கெனிச்சியும் கெமுமாக்கியும் ஒன்னா பீச்சுக்கு வந்திருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா சரி. கியோ வாவா சீக்கிரம் அப்படி விடாத. அமுகே அப்படிதான். விடாத விடாத அப்படிதான் புடிச்சுக்கோ கியோ. ஏய் இது உள்ள போய் ஒளிஞ்சிச்சுப்பா. இப்ப நான் அவனை வெளியில வர வைக்கிறேன் பாருங்களேன். இல்லன்னா இத வச்சு 2 குத்து குத்துறேன் பாரு. இல்லங்க என்ன பண்றீங்க நீங்க 2 பேரும்? பாரு தண்ணிக்குள்ள நிஞ்சாவோட வீடு இருக்கு, அங்க கூட்டிட்டு போகவே மாட்டேங்கிறான். இல்ல நிஞ்சா வீடா? என்ன ஒரு நிஞ்சாவா இருந்துகிட்டு உனக்கு இது கூட தெரியாதா? தண்ணிக்குள்ள ஒரு அழகான ஊர் இருக்கே. ஷின்சோ நீ அவனுக்கு காசு கொடுத்துரு. இந்த பணம் இத நாங்களே வச்சுக்கிட்டோம் சரியா? ஒரிஜினல் காசு தான்பா. சரி நாம அப்புறமா எப்பயாவது போய் பாத்துக்கலாம். ஓ ஷின்சோ நிஞ்சா ஊரை அவங்க பாத்துட்டாங்க, இனி நாம பாக்கலாம். ஓடி வா. ஆமா ஆமா சரி சரி ஆனா தண்ணில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், பாத்துக்கோங்க. வாக்கிய போலாம். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, வாங்க போகலாம். சிச்சிமாரு முதல்ல நாம போலாம், அப்புறம் அண்ணாக்கு சொல்லலாம். ஓ அப்ப அங்க சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நினைச்சாலே நாக்கு ஊறுதே. சூப்பர். ஓ வாங்க நிஞ்சா ஊருக்கு போலாம். இரு சிச்சிமாரு முதல்ல நான் உட்கார்ந்துக்கிறேன். போலாம் போலாம் சீக்கிரம் போலாம். அப்போ கெனிச்சி நாங்க தண்ணிக்கடையில இருக்க நிஞ்சா வீட்டை பார்க்க போறோம். அட நீங்களே எங்க போறீங்க? சிச்சிமாரு ஜாக்கிரதையா போச்சு. அது நம்மள விட்டுட்டு போயிடுச்சு, நாம நிஞ்சா வீடு பார்க்க முடியாது. அது மேல உக்காந்துக்கிட்டு என்னமோ பண்ணா காட்டுனீங்க. எங்க போறதா பிளான்? தண்ணி கடையில இருக்க நிஞ்சா வீட்டை பார்க்க போலான்னு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு இடமே இல்லையே. கண்டிப்பா அப்படி ஒரு இடம் இருக்கு, நாங்க ஆமை மேல உட்காந்து அங்க போவோம். என்னது? இப்ப அது போனா என்ன? எனக்கு நம்பிக்கை இருக்கு அது எங்களை கூட்டு போக திரும்பி வரும். அது திரும்பவும் வரலன்னா அவன் நிஜமா வருவான். கெனிச்சியோட நண்பர்கள் கிட்ட நான் சொன்னேன் இமிகோ, அந்த கடலுக்குள்ள எந்த ஊரும் இல்லன்னு. ஆனா அவங்க அதை கேட்கவே இல்ல. அவங்க 2 பேரும் அந்த ஆமை மேல ஏறி தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. நானும் ரொம்ப நேரமா சொல்லி பார்த்தேன். யாராவது ஏதாவது சொல்லிருப்பாங்க. அப்துல் கலாம் மாதிரி யோசிச்சா பரவாயில்ல, இவங்களை என்ன பண்றது? கண்டிப்பா ஏதோ ஆச்சு, இல்லன்னா ஷின்சோ இப்படி பண்ணவே மாட்டான். என்ன இமிகோ இவ்வளவு தூரம் சொல்றான், அந்த ஷின்சோ மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன். அப்படியா? ஷின்சோ அந்த ஆமையை எதிர்பார்த்து கரையோரமாவே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தண்ணிக்குள்ள நிஞ்சா உலகமே இருக்குன்னு ஷின்சோ நம்புறான். அப்படின்னா நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். இப்பவே நான் போய் பாக்குறேன். ஒரே பொழுரா இருக்கு. அங்க பாரு, யாரு அது? நிஞ்சா வீட்ல இருந்து வந்திருக்கான் போல. உனக்கு ஆமன்னா ரொம்ப பிடிக்கும்னு அட்டோரி சொன்னா. அம்மா நீ இதோட ஓனரா? நீ என்ன பேசுற? நான் இதுக்கு ஓனர் கிடையாது, இது என்னோட ஃப்ரெண்டு. நேத்து இவன் என்ன பண்ண தெரியுமா? என்கிட்ட கோச்சிக்கிட்டு இங்க வந்துட்டான். அம்மா உனக்கு ஹட்டோரி அண்ணா பேரு எப்படி தெரியும்? இத பாதுகாத்ததுக்கு என்னோட பரிசு. ஓ இவன் மாறு வேஷத்துல வந்திருக்கான். என்னது? யாரு நீ? உண்மையா சொல்லு. நம்ம பிளான் ஊத்திக்கிச்சு ஹட்டோரி. என்னது? அப்ப நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் செஞ்சீங்களா? இது ரொம்ப மோசம், எங்க சந்தோஷத்தை கெடுக்க வந்தீங்களா? ஷின்சோ அங்க பாத்தியா? ஆமா அது திரும்ப வந்துருச்சு, நம்மள கூட்டிட்டு போக வந்திருக்கு. வா நாம போவோம். இது என்ன லெட்டர்? டியர் சிஞ்சோ சிச்சிமாரு, நீங்க 2 பேரும் இது மேல உட்கார்ந்துகிட்டு நிஞ்சா வீட்டுக்கு வாங்க, நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வா போலாம். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் எங்களை இப்ப கூட்டிட்டு போ. போய் சீக்கிரமா உட்கார்ந்துட்டீங்களா? எனக்கு என்னமோ இத பார்த்தா உண்மையான ஆமை மாதிரியே தோணல. ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏய் சிச்சிமாரு, இத பார்த்தா டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம யாரும் போட்டா இதெல்லாம் நடக்கணும். போகுது, நிறுத்து நிறுத்து நிறுத்து. இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியல. இவங்க பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஷின்சோ, ஷிஷிமாரு, அந்த ஆமை திரும்பி வரப்போறது இல்ல. தயவு செஞ்சு இப்படி அடம் பிடிக்காம என் கூட வீட்டுக்கு வந்து சேருங்க. ராத்திரி பூரா நாம இங்க உட்கார்ந்துகிட்டு அந்த ஆமைக்காக வெயிட் பண்றதுல அர்த்தமே இல்ல. நான் வரமாட்டேன். உனக்கு வர வர பிடிவாதம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் எப்படியாவது அந்த ஆமையை கண்டுபிடிச்சே ஆகணும். டிங் டிங் டிங். அதோ அந்த ஆமை. என்னோட சின்ன தம்பி ஷின்சோ உன் மேல சவாரி பண்ணி நிஞ்சா உலகத்துக்கு போகலான்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான்.
எனக்கு தெரியும் தெரியும். நீ உடனே என் கூட வந்து அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்புங்கறத நிரூபிக்கணும். எனக்காக நீ இந்த உதவியை செய்வியா? நம்பிக்கையே போச்சு. சீக்கிரமா பண்ணு. இந்த ஆமை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹட்டோரி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்கான். ஆமா, நீங்க யாரு? இவங்கதான் இந்த ஆமையோட உரிமையாளர். இல்ல ஹட்டோரி, நான் இதோட ஓனர் கிடையாது. நான் இதோட ஃப்ரெண்டு தான். இது என் மேல கோவப்பட்டு வந்துடுச்சு. ஓ, அப்ப இது உங்களோடதா? ஆமா, இது என்னோடதுதான். இத பாத்துக்கிட்டதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட். என்ன கிஃப்டா இருக்கு? இருந்தாலும் பரவாயில்ல. இது ரொம்ப வருஷமா எங்க கூடவே எங்க வீட்ல தான் இருக்கு. நேத்து திடீர்னு வீட்டை விட்டு வெளில வந்துடுச்சு. என்னது? கோச்சுக்கிட்ட வந்துச்சு. ஆமா, நாங்க இத வளர்க்குறோம். நீ நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் தப்புன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா ஷின்சோ? சரி, உன்னோட கிஃப்ட காட்டு பாக்கலாம். காட்டு. மாட்டேன். இந்த கிஃப்ட் அவங்க எனக்காக கொடுத்தாங்க. நான் யாருக்கும் தர மாட்டேன். ஷின்சோ, அந்த கிஃப்ட் என்னன்னு பாக்கல. காட்டு. சாக்லேட் ரோல். எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கா? சாப்பிடறவனுக்கு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஒரு வழியா ஷின்சோவுடைய கற்பனைய பொய்யன்னு நிரூபிச்சாச்சு. டிங் 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 டிங். ஷிஷிமாரு's date of birth. டிங் டிங். இந்த கியோ உனக்காக பூ கொண்டு வந்திருக்கேன். இந்த வாங்கிக்கோ. எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு சூப்பர் நாள். கியோ, கிஃப்ட்ல என்ன இருக்குது? கொஞ்சம் திறந்து காட்டு. இல்ல, அவன் போகட்டும், விடு ஷிஷிமாரு. வீட்டுக்கு போய் கெமுமாக்கிக்கு இதெல்லாம் காட்டுவா. இத நமக்கு காட்டுறது என்ன பிரச்சனை அவனுக்கு? நாம என்ன இத அவங்கிட்ட புடுங்கவா போறோம்? அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடேன்பா. சரி, எல்லாருக்கும் நான் கிளம்புறேன். காசு மேல காசு வந்து பொட்டுகிற வேலை இது. நீங்கெல்லாம் என் பர்த்டே ஏன் கொண்டாடல? ஷிஷிமாருக்கு எப்போ பர்த்டே? ஷின்சோ, எனக்கு எதுவும் தெரியாது. அப்படின்னா ஹட்டோரிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உண்மையை சொல்லணும்னா எனக்கும் சரியா தெரியாது. யாருக்கும் என்ன பிடிக்கல. என் பர்த்டே கூட தெரியல. நீ எங்க போற? என் பர்த்டே டேட் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். நாங்களே உனக்கு ஹெல்ப் பண்ண வரோம். நாங்க உன் கூட எடுத்தோம் சிச்சிமாரு. என் வேலையை நானே பாத்துக்குவேன். யாரும் தேவையில்லை. டென்ஷன் ஆகாத, நானாவது வரேன். பயபுள்ள இன்னைக்கு ரொம்பவே கோவப்படுறான். ஏன் பர்த்டே எப்போ? சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அது நாங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வந்துட்டோம். என்னது, ரிப்போர்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு விடாம நான் சரியா எழுதிக்கிறேன். அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இவனோட பர்த்டே டேட்ட காணோம். என்னது, பர்த்டே டேட்ட காணுமா? என்னாச்சு? நாங்க கொஞ்சம் உளறிட்டோம். நாங்க வரோம். எங்க இருந்து வராங்க? என்னன்னா லூசு நினைச்சிட்டீங்களா? நீங்க மட்டும் என் கையில கிடைச்சுக்க. முனிசிபல் ஆபீஸ்க்குலாம் கூட்டிட்டு வந்திருக்கியா? எதுக்கு? இங்கதான் கிடைக்கும்ன்ற மாதிரி கெஞ்சி சொன்னா. நாம 2 பேரும் உள்ள போய் கேட்கலாம். வா போலாம், வா. ஷிஷிமாரு, இந்த பேரு இதுல இல்லவே இல்லையே. எதுக்காக பிறந்தநாள் தேதியை தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்குன்னா பர்த்டே கொண்டாடத்தா. என்னால உன்னோட பிறந்தநாள் தேதியை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. புரிஞ்சுதா? பர்த்டே கொண்டாட கூடாது. எனக்கு பர்த்டே கொண்டாடுற ராசியே இல்ல. இதுக்காக நீ வருத்தப்படாத. இப்ப என்ன பண்றது? யோசிக்கலாம். பர்த்டே டேட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான். அது ஒரு நிஞ்சாவால தான் சொல்ல முடியும். யாரையாவது தெரியுமா உங்களுக்கு? ஜோசியக்காரனா இப்ப வரான் பாரு. ஜோசியக்காரன் வந்துட்டான். ஜோசியம் சொல்ல. ஏய், சூப்பர், நல்லா இருக்கீங்க. இதுதான் என்னோட ஸ்டைல். இப்ப பாரு காமெடி எப்படி இருக்குன்னு. என்ன குட்டி பசங்களா, உங்களோட பர்த்டே டேட் தெரிஞ்சுக்கணுமா? இங்க வாங்க. எனக்கு பார்க்கணும். உன்னோட கண்ணை வச்சு பாக்கும்போது உன்னோட பர்த்டே டேட் வந்து அது 0. இவர் பண்றதுல எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. நம்மள கிறுக்காக்க பாக்குறாங்க. வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இருங்க பசங்களா, நான் உண்மையாதான் சொல்றேன். நில்லுங்க. நில்லுங்க. இந்த வாட்டியே எந்த பிளான் நடக்கல பாஸ். பிளான் பூரா புஷ் ஆயிடுச்சு. கொஞ்சம் வாய மூடுறியா? இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலையா ஷிஷிமாரு? இல்ல, என்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நான் சொல்ற மாதிரி செய்ய. ஏதாவது ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி அதை உன் பர்த்டேவா கொண்டாடு. நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்க. ஒரு சார்ட் எடுத்து அதுல 12 மந்த்ஸா எழுதி வைக்கிற. இதோ இந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா இன்னொரு சார்ட் எடுத்து அதுல 31 டேஸ் எழுதிடுற. இப்ப ஏதாவது ஒரு டேட்டை நீயே செலக்ட் பண்ணிக்கோ.
வாவ் சூப்பர். எதுல பிண்ட் அடிக்கிறோனோ அதுதான் என் பர்த்டே. வா சூப்பர் சூப்பர். சிஷிமாரு ரெடியா? இதோ பாரு. ஏ வாவ் நம்பர் 7. நீ 7th மந்த்ல வந்துட்ட. அந்த ஆளோடது போல இருக்கு. இதுல அட்ரஸோ இல்ல போன் நம்பரோ இருந்தா அந்த ஆளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படினா திறந்து பாரு. இதுல என்னென்னமா எழுதி இருக்கே கெனிச்சி? இன்னைக்கு சரியா 3 மணிக்கு மால் ரோட்ல இருக்கிற சாமான எல்லாம் எடுத்துடணும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனா முயற்சி செஞ்சா முடியும். இதனால நம்மோட எல்லா கஷ்டங்களும் போயிடும். பாப்போம் நல்லது நடக்குதா இல்லையான்னு பாக்கலாம். எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஆளை பார்த்தா திருடன்னு தோணுது. இந்த டைரிய படிச்சு பார்த்தா அது நிஜம்தான்னு தெரியுது. நாம இந்த விஷயத்துல ஏதாவது செஞ்சாகணும் கெனிச்சி. இப்ப நம்ம என்ன பண்றது? யோசிப்போம். முதல்ல வீட்டுக்கு போலாம். என்னோட டைரிய காணோம். அத நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல இல்ல நாங்க எதையும் பார்க்கல. எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களை போக விடு. நில்லுங்க, என் பேச்ச கேளுங்க. எதுக்காக ஓடுறீங்க? நில்லுங்க. இந்த பக்கமா 2-3 குழந்தைங்க வந்தாங்களே, பாத்தீங்களா? எந்த பசங்களை பத்தி கேக்குறீங்க நீங்க? அட இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எல்லாரும் கரெக்டா அந்த டைமுக்கு வந்துருங்க, சரியா? ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. அட நீங்க தானா இது? ஓடாதீங்க, நில்லுங்க. உனக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. நான் நிஞ்சா டாகி தெரியுமா? டிங் டிங் டிங். என்னாச்சு? இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா என்ன யோசிக்கிறீங்க? உங்க ஸ்கூல்ல நடக்க போற ஸ்போர்ட்ஸ் டே பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் கெனிச்சி. அம்மா நீங்க ஒரு கலக்கிடணும் தெரியுமா? இங்க பாருங்க, உங்க அம்மா சமைக்கிறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு. அந்த விளையாட்டுக்கெல்லாம் அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. முதல்ல அவங்க பேர் அங்க இருந்து எடுத்துருங்க. அப்பா சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, எங்க அம்மா பேரை எடுத்துருங்கன்னு சொல்லிடுறேன். யார்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்னால முடியாதுன்னு நான் உன்கிட்ட வந்து சொன்னனா? நான் நிச்சயமா விளையாடுவேன். நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்கம்மா. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா எந்த விஷயமும் நமக்கு கஷ்டமானதா இருக்காதுமா. இந்த லீவு நாள்ல நீங்க நிறைய கத்துக்கலாமா. கண்டிப்பா நான் கத்துக்கிட்டு வின் பண்ணுவேன் கெனிச்சி. நானும் விளையாட வருவேம்மா. நானும் விளையாடுவேன். இல்ல நான் தான் அம்மா கூட விளையாடுவேன். அனாவசியமா சண்டை போடாதீங்க. முதல்ல கெனிச்சி தான் அம்மாவோட விளையாடுவான். அம்மா நீங்க ரெடியா இருக்கீங்களா? கெனிச்சி நான் ரெடியா இருக்கேன். இந்தாங்க. என்னது? ஏமா அந்த பால பிடிக்காமயே விழுந்துட்டீங்க? நான் அத பிடிக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா திடீர்னு அது ஸ்லிப் ஆகி என் முகத்துல விழுந்துருச்சு. இவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ அது பிடிங்க. பிடிக்கிறேன். நீங்க இந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு இது ஒண்ணு பாம் இல்லம்மா. இந்த தடவை என்ன மன்னிச்சிரு கெனிச்சி. நான் அடுத்த தடவை கரெக்டா பிடிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நம்ம பேசாம பால மாத்திடலாம். அப்பதான் உங்களால ஈஸியா விளையாட முடியும். சிஷிமாரு நீ உடனே ஒரு பாலா மாறு. ஓகே. ஆமா ஹட்டோரி சொல்றது கரெக்டா. சிஷிமாரு எங்க உன் திறமைய காட்டு பார்க்கலாம். இதோ பாரு என் திறமையா. நீ ரெடியா சிஷிமாரு? நான் உன்னை வீச போறேன். சரி. இந்த கெனிச்சி மேல நம்பிக்கை வை யுமிகோ. கெனிச்சி உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவன். வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. இந்த யுமிகோவை நான் கண்டிப்பா விட மாட்டேன். நான் வந்துட்டேன். என்னாச்சு இவனுக்கு? இப்பவே அந்த கடைக்கு போய் கிஃப்ட் வாங்கி யுமிகோக்கு கொடுத்துட்டு வரணும். வாங்கிக்கோங்க. இந்த கூப்பனுக்கு இந்த பரிசு கிடைச்சிருக்கு. இந்தாங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். யாஹூ யே. பாஸ் அவன் கிஃப்ட் எடுத்துட்டு போயிட்டான் பாஸ். சரி எனக்கு புரிஞ்சது. பாஸ் அவன் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அங்க வந்துருவான் பாஸ். ஓவர் பாஸ். நான் தயாரா இருக்கேன் கியோ. யுமிகோ இந்த கிஃப்ட பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாள. இந்த கிஃப்ட எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கெனிச்சி. இது என்னோட கடமை தான் ஆன்ட்டி.
சரி கெனிச்சி, நீ கொடுத்த கிஃப்ட பத்தி நான் யூமிகோ கிட்ட சொல்லிடுறேன். சரியா? ஓகே, போயிட்டு வரேன் ஆண்டி. இன்னைக்கு யூமிகோ மனசை நான் கொள்ளையடிக்க போறேன். யாஹூ! கெனிச்சி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷத்தை நான் துக்கமா மாத்தி காட்டுறேன். இரு. ஏதோ ஆட மாதிரி தெரிஞ்சது. ஒண்ணு இல்ல. யூமிகோ, உனக்காக கிஃப்ட் கொண்டு வந்துட்டேன். யூமிகோ, நீ எங்க இருந்து வர? நான் ஷாப்பிங் பண்றதுக்காக வெளியே போயிருந்தேன். இங்க பாரு, நான் உன்னோட கெனிச்சிக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு இதுல பிடிக்காது. ஒருவேளை நீ பண்ணா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த ஃப்ளோட்டர் இருக்கிறதுனால நீ நிம்மதியா ஸ்விம் பண்ணலாம். ஓகே, நான் முயற்சி பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி நான் ரெடியா இருக்கேன் பாஸ். ஏய் கியோ, அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. போய் முதல்ல அந்த பலூனை ஓட்ட பண்ணு. சீக்கிரம் போ, கிளம்பு. ஓகே பாஸ். இப்ப நடக்க போற காமெடியை பாருங்க. அந்த ஸ்விம்மிங் பூல்ல ரொம்பவே பயந்துட்டான். என்ன பத்தி இப்படித்தான் யோசிக்க தோணுமா உங்களுக்கு? நல்ல விதமாவே யோசிக்க மாட்டீங்களா? கோபம் வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் கடுப்பேத்துறீங்க. உங்க பேச்சுக்கா போங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அவன் நீச்சல் அடிக்க பயப்படுறான். அவன் மனசுல இருக்கிற பயத்தை போக்க வேண்டியது நம்ம கடமை. நண்பனுக்காக நானே நீச்சல் அடிக்கணும்னாலும் நான் தயாரா இருக்கேன். டிங் டிங். அப்ப நாளைக்கு அவனுக்கு நதியில நீச்சல் கத்து கொடுக்கிறேன். இவங்க எக்ஸசைஸ் பண்ணட்டும், நம்ம வேலையை நம்ம பாப்போம். அம்மா இங்க தானே இருந்துச்சு, எங்க போச்சு? காணோம். எங்க போச்சு அது? எக்ஸசைஸ் முடிஞ்சு போச்சு. வா கெனிச்சி, இப்ப போய் நீச்சல் அடிக்கலாம். பத்திரமா கூட்டு போங்கண்ணா. எங்களை பத்தி நீ கவலையே படாத ஷின்சோ. ஆனா நீங்க என்ன உள்ள கூட்டு போவே இல்லையே. முதல்ல நாங்க கத்துக்கிறோம், அதுக்கப்புறமா உட ஆசைப்படுறேன். இல்ல அங்க போக வேண்டாம் கெனிச்சி. நான் சொல்றத கேளு ப்ளீஸ். அங்க போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படியா? இதப்பா கெனிச்சி, இதெல்லாம் ரொம்ப மோசம், ரொம்ப தப்பு. அவன் வரமாட்டான் யூமிகோ. அவன் வருவான். ஏய் கெனிச்சி, என்னாச்சு? அவன் பண்றதெல்லாம் பாரு யூமிகோ, அப்படியே தவளை மாதிரியே இருக்கு. கெனிச்சி நில்லு. ஓ, இவன் இப்படியே குதிச்சு தான் வரப்போறானா? அட, இவனை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. யூமிகோவுக்காக ஃப்ராக் மாதிரி குதிக்கணும்னாலும் கெனிச்சி தயார்தான். டிங் டிங் டிங். மதர்ஸ் டே செலிப்ரேஷன். டிங் டிங். அப்பாடா, எல்லாமே டாலி ஆகுது. இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நாளைக்கு மதர்ஸ் டே ஆச்சே. ஓகே, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. என்னோட சேவிங் பண்ற பிளேட் எங்க வச்சிருக்க? அது அந்த கபோர்ட்ல செகண்ட் ஷெல்ஃப்ல தாங்க வச்சிருக்கேன். நீங்க எதுக்கு ஒரு வாட்டி போய் பாருங்களேன். சரி பாக்குறேன். அம்மா, என்னோட பிரஷ் பழசாயிடுச்சு. பழசானா என்ன கெனிச்சி?